ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்துடன் அரிசி சேர்த்து ரொம்ப சத்தான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. ரெண்டையுமே நல்லா தண்ணியில் அலசி எடுத்து துணியில் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் உளுந்தும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு, வாசமும் வருது, லைட்டாக செவந்து கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு இருக்கணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா ஆற விட்டுடுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். உளுந்தோடு அரிசி சேர்த்து அரைச்சதுனால இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர், நார்மல் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி புட்டுக்கு மாவு கிளறும்ல அதே மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி சுடு தண்ணீர் ஊற்றி கலந்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் சுடு தண்ணீர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ லைட்டாக ஆரண மாதிரி இருக்குது, அதனால் ஸ்பூனை எடுத்துகிட்டு கையாலே நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி உடச்சி விட்டு கலந்துக்கங்க. கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இது மாதிரி பிடிக்க வரணும். அதே உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக பொலப்பொலன்னு வருது பாருங்கள். நார்மலாக நம்ம அரிசி மாவில் புட்டுக்கு கிளறுவோம்ல அதே மெத்தடு தான். இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்க. சூடானதும் இட்லி பிளேட்டை போட்டு அது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டுக்கங்க. இப்போ கலந்து வச்ச மாவு எல்லாத்தையும் துணி மேலே மாற்றிக்கங்க. துணியை நினைக்காமல் அப்படியே சேர்த்துக்கங்க, இல்லாட்டி துணியில் எல்லாம் ஒட்டிக்கும். இது மாதிரி மேலே நீராவி சொட்டாத அளவுக்கு கவர் பண்ணி அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நீராவிலே வெந்து வரட்டும். வேகும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்துக்கலாம். திறந்துட்டு மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து திரித்து பாருங்கள். திரிக்க பார்த்தே நல்லா உருண்டு வருது பாருங்கள். மாவு நல்லா வெந்தெடுத்து இப்போ துணியோடு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது ஆடுறதுக்கு முன்னவே நம்ம இதில் ஸ்வீட் புட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் அப்படியே பாதியை ஸ்வீட்டாகவும் பாதியை காரமாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம், காரப்புட்டாகவும். அதுக்கு மிக்சிங் பவுலில் வெந்த மாவை பாதி சேர்த்துக்கங்க. இதில் நம்ம ஸ்வீட் புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். மீதி வெந்த மாவை நம்ம காரப்புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாதி சேர்த்த வெந்த மாவோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. சூட்டோடு கலக்க பார்த்தே சர்க்கரை நல்லா கரைஞ்சி மாவோடு நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனால் சூட்டோடு நல்லா கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து சேர்த்துக்கங்க. நெய் மணத்தோடு நல்ல சுவையாக இருக்கும். சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி நல்ல சத்தான ஃபில்லிங்கான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வளரும் ஆண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எலும்புகள் நல்லா வலுவாகும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் ஸ்வீட் புட்டு ரெடியாக எடுத்து இப்போ காரப்புட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானில் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ பருப்பெல்லாம் செவந்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க.
இது மாதிரி பருப்பெல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே மாவோட உப்பு சேர்த்து கலந்து தான் கிளறணும். அதனால் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்ப நல்லா சாப்பிட பார்த்தா அங்கங்கே கடிபடும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்ச மாவை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. சூட்டோடு கலக்கிறப்ப நல்லா எல்லா இடம் பரவிடும். நல்ல காரமாக சுவையாக அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு தர பார்த்து ஸ்வீட் புட்டா செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கெலாம் இது மாதிரி காரப்புட்டு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வாரம் 2 முறையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.